ரயில்வே பட்ஜெட்டை கண்டித்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் பார்லிமென்டில் கடும் அமளியில் ஈடுபட்டதால் இரு சபைகளும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டன. புதனன்று லோக்சபா கூடியதும் திரிணாமுல் எம்பிக்கள் கோஷங்களை முழங்கினர். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா எம்பி ஹரிநாராயண் ராஜ்பர் செவ்வாயன்று திரிணாமுல் உறுப்பினர்களை நோக்கி ஆவேசத்துடன் பாய்ந்ததாக குற்றம் சாட்டி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தொடர்ந்து மேற்குவங்கத்தை முற்றிலும் புறக்கணித்து அவமானப்படுத்திய ரயில்வே பட்ஜெட்டை திரும்பப் பெற வேண்டும் எனவும் கூறி சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு திரிணாமுல் எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர். சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் தன்னை கடுமையாக நடந்து கொள்ள தூண்ட வேண்டாம் என்று திரிணாமுல் எம்பிக்களை எச்சரித்தார். உடனே திரிணாமுல் எம்பி கல்யாண் பானர்ஜி சபாநாயகர் ஒருதலைபட்சமாக நடப்பதாகவும் பிரதமர் மோடிக்கு மட்டும் நீங்கள் சபாநாயகர் அல்ல என்றும் கூறினார். அதற்கு பாரதிய ஜனதா எம்பிக்கள் கடும் ஆட்சேப குரல்களை எழுப்பியதால் சபையில் கூச்சல் குழப்பம் அதிகரித்தது. அதனால் சபையை சுமித்ரா மகாஜன் ஒத்திவைத்தார். நண்பகல் 12 மணிக்கு சபை கூடியபோது சபையின் கௌரவத்தை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு உறுப்பினருக்கும் இருப்பதாக சபாநாயகர் கூறினார். எனவே உறுப்பினர்கள் ஒழுங்கீனமாக நடக்காமல் கண்ணியத்துடன் நடந்து சபையை சுமூகமாக நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் சுமித்ரா மகாஜன் வலியுறுத்தினார். அதைத் தொடர்ந்து தனது கருத்துக்காக கல்யாண் பானர்ஜி மன்னிப்பு கேட்டார். Madam, in the morning during the agitation, some utterings may have hurt your sentiment. I am really sorry for hurting your sentiment. I am here as a speaker. Whatever I am talking as a speaker, I am speaking. It is not Sumitra Mahajan personally saying anything. I heard the sentiment of the honorable speaker's chair. Yes. I am really sorry. அதையடுத்து வியாழனன்று பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்வதை முன்னிட்டு பொருளாதார ஆய்வறிக்கையை நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி லோக்சபாவில் தாக்கல் செய்தார். அதில் நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 5.4% முதல் 5.9% வரையில் இருக்கும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ராஜ்யசபாவிலும் புதனன்று திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். பாரதிய ஜனதா எம்பி ஹரிநாராயண் ராஜ்பரின் செய்கையை கண்டித்து திரிணாமுல் எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் பகல் 12 மணி வரைக்கும் சபையை சபைத் தலைவர் ஹமீத் அன்சாரி ஒத்திவைத்தார். மீண்டும் சபை கூடிய போது பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் மீது விவாதம் நடந்தது. அப்போதும் அமளி ஏற்பட்டதால் சபையை துணைத் தலைவர் PJ குரியன் ஒத்திவைத்தார்.